ஹாய் மக்களே, நான் உங்க தீபிகா. இன்னைக்கு சொர்க்கமே என்றாலும் நிகழ்ச்சியில நம்ம என்ன ஊரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குற்றாலம். குற்றாலம் அப்படின்னு சொன்னாலே ஆர்ப்பரித்து கொற்றும் அருவிகள் தான் எல்லாருக்குமே ஞாபகம் வரும். அப்படியே அருவியில குளிச்சுட்டு அதுக்கப்புறம் இயற்கையா மகிழ்ச்சியா ஒரு பொழுது கழிக்கக்கூடிய நிறைய இடங்கள் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுல முதல்ல பார்க்கக்கூடிய இடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டாறு அணை. இந்த குண்டாறு அணை எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவில் பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கு. அந்த மலை அடிவாரத்துல தான் இந்த குண்டாறு அணை இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா மழை காலத்துல தண்ணீர் நிரம்பி வழியும். அப்போ பிரம்மியமான காட்சி அங்க பார்க்க முடியும். இதனாலேயே நிறைய சுற்றுலா பயணிகள் இங்க போவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சிறுவர் பூங்கா. இந்த சிறுவர் பூங்கா எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குற்றாலம் மெயின் அருவி இருக்கு இல்லையா, அதுக்கு போற வழியில ஒரு பேருந்து நிலையம் இருக்கு. அந்த பேருந்து நிலையத்துக்கு பக்கத்துல தான் இந்த சிறுவர் பூங்கா இருக்கு. இந்த சிறுவர் பூங்காவில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு தேவையான பிளேயிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இங்க நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம மீன் பண்ணை, பாம்பு பண்ணை இதெல்லாம் இருக்கு. பாம்பு பண்ணையில மட்டும் இப்ப பாம்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. மீன் பண்ணையில மட்டும் குட்டி குட்டி மீன்கள் இருக்குது. அதை தவிர்த்து டைனோசர் உள்ளிட்ட விலங்குகளுடைய சிலைகளுமே இங்க குழந்தைகளுக்காக வைக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இங்க ரயில்ல பயணம் பண்ற மாதிரி குழந்தைகளுக்குலாம் ரயிலுமே அங்க இருக்கு. அந்த ரயில்ல பயணம் பண்ணணும் அப்படின்னா குழந்தைங்களுக்கு 50 ரூபாய் கட்டணமா வசூலிக்கிறாங்க. இந்த பூங்காவுக்கு நீங்க என்ட்ரன்ஸ் ஃபீஸா எவ்வளவு கொடுக்கணும்னு பாத்தீங்கன்னா 15 ரூபாய் கொடுத்தாலே போதும். இந்த பூங்காவோட டைமிங் காலையில 9 மணிலிருந்து நைட்டு 8 மணி வரைக்கும் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அடவி நயினார் அணை. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செங்கோட்டை பண்பொழி அருகே மேற்கரை அப்படின்ற பகுதியில தான் இருக்கு. இந்த அணைக்கு போற வழியில பாத்தீங்க அப்படின்னா திருமலை குமாரா மலைக்கோவில் இருக்கு. அது மட்டும் இல்லாம கேரள மாநிலத்தில் உள்ள அச்சன் கோவிலுமே அங்க இருக்கு. நீங்க போய் அங்கமே வழிபடலாம். இந்த சுற்றுலா பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா மலைப்பாதை பயணமா தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல மெமரியாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நம்ம என்ன பிளேஸ் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா படகு குழாம். படகு குழாம் அப்படின்னு சொன்னாலே சின்ன பசங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே படகு சவாரி போகணும்னு ரொம்பவே ஆசைப்படுவாங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 அருவிக்கு போகக்கூடிய வழியில வெண்ணெமடை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குளம் இருக்கு. இந்த குளம் நிறையும் போது படகு போக்குவரத்து தொடங்குவாங்க. இந்த இடத்துல நிறைய வகையான படகுகள்லாம் இருக்கு. அதுல பாத்தீங்க அப்படின்னா நீங்க கப்புள்ஸா போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தனி படகு இருக்கு. அதுவே ஃப்ரெண்ட்ஸோட போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு படகு இருக்கு. அதுக்கப்புறம் சிங்கிளா தான் போவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் படகு இருக்கு. அதுல இரு இருக்கை படகு இருக்கு இல்லையா, அதுக்கு எவ்வளவு சார்ஜ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க. அடுத்து 4 இருக்கை படகு இருக்கு இல்லையா, அதுக்கு 200 சார்ஜ் பண்றாங்க. சில பேர் இல்லப்பா நாங்களே அந்த துடுப்பு போட்டு ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட ஃபன்னா போக போறோம் அப்படின்னு சில பேர்லாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கான படகு பாத்தீங்க அப்படின்னா 250 ருபீஸ்க்கு சார்ஜ் பண்றாங்க. சிங்கிளா போகணும்னு நினைக்கிறவங்க ஹயக்கை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு 150 ருபீஸ் தான் சார்ஜ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பிளேஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல் பூங்கா. இங்க நார்மல் பார்க் மாதிரி இல்லாம நிறைய விதமான பார்க் இருக்கு. குழந்தைகளுக்கான விளையாட்டு திடல் இருக்கு, பட்டர்ஃப்ளை கார்டன் இருக்கு, பேஸ் கார்டன் இருக்கு, நடைப்பயிற்சி பாதை இருக்கு. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மரத்தால் ஆன நடைமேடை பாலமும் இங்க இருக்கு. இந்த மாதிரி பல விதமான பார்க் இங்க இருக்கு. சுத்தி பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல பிளேஸ்னே சொல்லலாம். இதுக்கு நுழைவு கட்டணம் 25 ரூபாய் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. அடுத்து சொல்லக்கூடிய பிளேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரியவங்களுக்கான பிளேஸ்னே சொல்லலாம். ஏன்னா நம்ம டூர் போகும்போது கண்டிப்பா தாத்தா பாட்டியை கூட்டிட்டு தான் போவோம். அவங்க எங்க போனாலுமே கோவில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே கோவில் எங்க இருக்கு அப்படின்னு நம்ம தேடிட்டு தான் இருப்போம். அந்த மாதிரி குற்றாலத்திலுமே ஒரு அழகான கோவில் இருக்கு. அது என்ன கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்றாலநாதர் கோவில். அது மட்டும் இல்லாம குழல் வாய்மொழி அம்மன் அப்படின்ற கோவிலுமே அதுக்கு பக்கத்துல இருக்கு. இந்த குற்றாலநாதர் கோவிலுக்கு ஒரு கதை இருக்குங்க. என்ன கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா அகத்தியரால அங்க சிவலிங்கம் ஸ்தாபிக்கப்பட்டதா சொல்லப்படுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அது ஒரு பெருமாள் கோவிலா தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் அகத்தியர் தான் பெருமாளை சிவலிங்கமா மாற்றி அமைக்கப்பட்டதா ஒரு கதையுமே இருக்கு. இந்த கோவில் பாத்தீங்க அப்படின்னா வெளியில இருந்து பார்க்கும் போதே அவ்வளவு பிரம்மாண்டமா அவ்வளவு அழகா இருக்கும். உங்க வீட்டு பெரியவங்களுக்கு கண்டிப்பா இந்த கோவிலை ரொம்பவே பிடிக்கும். நான் இந்த குற்றாலத்துல இருக்கக்கூடிய சுற்றுலா தலங்கள் சொல்லிட்டேன். கண்டிப்பா நெக்ஸ்ட் டைம் நீங்க குற்றாலத்துக்கு போறீங்க அப்படின்னா வெறும் அருவிக்கு மட்டும் போகாம நான் சொன்ன இந்த பிளேசஸ்க்குலாம் போய் சுத்தி பாருங்க. ரொம்பவே ஹாப்பியா ஒரு என்ஜாய் பண்ற பிளேஸாவே இது இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்ப நிறைய பேருக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்கும். என்ன அப்படின்னா இவங்க ஈஸியா இந்த பிளேஸுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்க, ஆனா பட்ஜெட் ரொம்ப அதிகமா இருக்கும் போலியே அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆனா இது ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ஒரு இடம்னே சொல்லலாம்.
ஒரு 6,000 ரூபாய் இருந்தாலே போதும். இந்த இடத்துல வந்து நீங்க தங்கி உணவு சாப்பிட்றது மட்டும் இல்லாம சுத்தி பார்க்கறதுக்கு மொத்தமாவே வெறும் 6,000 ரூபாய் தான் செலவாகும்.